சுப்பையா மண்ணெண்ணெய் கேனுடன் மிரட்ட, செல்லம்மா ஆவேசமாக நிற்க, அந்த வீடே மரண அமைதியில் உறைந்திருந்தது. ஆகாஷின் கைகள் நடுங்கின. ஒரு பக்கம் உயிரினும் மேலான வர்ஷினி, மறுபக்கம் பெத்தவர்களின் உயிர். எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் அவன் திணறிய போது வசந்த் மெதுவாக அவன் அருகில் வந்தான். ஆகாஷின் தோளை பிடித்து ஓரமாக அழைத்து சென்ற வசந்த் மிக தாழ்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். அண்ணா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ இவங்க கிட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா இருக்கிற நிலவையில் நாம் எது சொன்னாலும் அவருக்கு புரியாது. இப்போ என்ன, கையெழுத்து போட்ட உடனே டைவர்ஸ் கிடச்சிட போகுதா? சட்டப்படி இதுக்கு நிறைய காலம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணி எல்லா உண்மையையும் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிடலாம் என்றான். ஆகாஷ் அவனை எரிச்சலுடன் பார்த்தான். வசந்த் விடாமல் தொடர்ந்தான். அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போய் அஸ்வின் கெட்டவன்னு வாயால் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆதாரத்தோடு நிரூபித்தாதான் அவங்க வாயை மூட வைக்க முடியும். அது வரைக்கும் இவங்க நிம்மதியாக இருக்கணும்னா இப்போதைக்கு வேறு வழி இல்லை. தயவு செஞ்சு கையெழுத்து போடு அண்ணா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று வற்புறுத்தினான். ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. டே வசந்த், எல்லாம் ஒன்னால் வந்ததுதான். நான் பாட்டுக்கு உண்மையை சொல்லி சமாதானம் ஆகலான்னு இருந்தேன். நீ தான் அஸ்வினை பிடிச்சிடலான்னு ஐடியா கொடுத்த. இப்போ பாரு, நான் நடித்த நடிப்பில் என் வாழ்க்கையே முடிஞ்சு விவாகரத்து வரைக்கும் வந்து நிற்கிது. இப்போ மறுபடியும் உன் பேச்சை தான் கேட்குறேன். ஞாபகம் வச்சிக்க, இதில் மட்டும் ஏதாவது தப்பாச்சு அப்புறம் நீ உன்னோட அண்ணனை உயிரோட பார்க்க முடியாது என்று கரகரத்த குரலில் சொன்னான். கனத்த இதயத்துடன் ஹாலுக்கு வந்த ஆகாஷ் சுப்பையாவின் கையில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை பிடுங்கி ஓரமாக வைத்தான். பிறகு மேசை மேல் இருந்த அந்த விவாகரத்து நோட்டீஸை எடுத்தான். வக்கீல் நீட்டிய பேனாவை பிடிக்கும்போது அவனது விரல்கள் நடுங்கின. வர்ஷினியின் முகம் அவன் கண்முன்னே வந்து போனது. வர்ஷினி, என்னை மன்னிச்சிடு. உன்னை நிரந்தரமாக அடையத்தான் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கேன் என்று மனதிற்குள் கதறியபடி அந்த பாரமான காகிதத்தில் தனது கையெழுத்தை போட்டான். கையெழுத்து போட்ட அடுத்த நொடி பேனாவை தூக்கி எறிந்துவிட்டு யாரிடமும் பேசாமல் விறுவிறுவென தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். செல்லம்மாவும் சுப்பையாவும் ஒரு பெரிய யுத்தத்தில் வெற்றி பெற்றதைப் போல நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அகிலாவின் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது. வசந்த் மனதிற்குள், இப்போதைக்கு ஜெயிச்சுட்டு தான் நினச்சிக்க அஸ்வின், ஆனால் உன்னோட வீழ்ச்சி இந்த நிமிஷத்தில் இருந்துதான் ஆரம்பமாகுது என்று மனதிற்குள் உறுதி பூண்டான். ஆகாஷின் வீட்டில் கையெழுத்து வாங்கிய கையோடு வக்கீல் நேராக வெற்றியின் வீட்டிற்கு சென்றார். அங்கே வர்ஷினி தனது மகனை மடியில் வைத்துக்கொண்டு ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மனதிற்குள் ஏதோ ஒரு மூலையில் ஆகாஷ் நிச்சயம் கையெழுத்து போட மாட்டார், என்னை சந்திக்க ஓடி வருவார் என்ற மெல்லிய நம்பிக்கை அவளுக்குள் ஊசலாடி கொண்டிருந்தது. வெற்றி வக்கீலை வரவேற்று அவர் நீட்டிய அந்த கவரை வாங்கினான். அதை பிரித்து பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் வார்த்தைகளே வரவில்லை. வர்ஷினியின் கணவர் இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் எந்த மறுப்பும் சொல்லாமல் விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்திட்டிருந்தார். வெற்றிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அந்த நோட்டீஸை எடுத்துக்கொண்டு வர்ஷினி முன்னால் போய் ஓங்கி வீசினான். இந்தா பாரு வர்ஷினி, இதோ உன் புருஷனோட யோக்கியதை. நீ என்ன சொன்ன? நாங்கள் நோட்டீஸ் அனுப்பினாலும் என் புருஷன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் கையெழுத்து போட மாட்டான்னு சொன்னியே. இப்போ பாரு, எப்படா இவளை துரத்தலாம்னு காத்துக்கிட்டு இருந்தவன் மாதிரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் என்று ஆவேசமாக கத்தினான். நோட்டீஸ் வர்ஷினியின் காலடியில் வந்து விழுந்தது. நடுக்கத்துடன் அதை எடுத்து பார்த்த வர்ஷினிக்கு ஆகாஷின் அந்த கையெழுத்தை பார்த்ததும் உலகமே சுழல்வது போல இருந்தது. அவளது இதயம் 1000 சுக்கல்களாக சிதறியது. இல்லை அண்ணா, இல்லை, இது அவராக இருக்காது, யாராவது கட்டாயப்படுத்தி வாங்கியிருப்பாங்க என்று திக்கி திணறி வர்ஷினி சொல்ல முயன்றாள். யாரும் கட்டாயப்படுத்தலை வர்ஷினி, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் சம்மதம் இல்லாமல் அவர்கிட்ட யாரும் கையெழுத்து வாங்க முடியாது. அவர் உன்னை முழுசாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அஸ்வின் காட்டிய பொய்யான ஆதாரத்தை உன்னோட புருஷன் முழுசாக நம்பிட்டாருங்கிறதுக்கு இதுதான் சாட்சி என்று வெற்றி கோபத்தில் கத்தினான். வர்ஷினிக்கு அதற்கு மேல் பேச தெம்பில்லை. அவள் அவ்வளவு தூரம் ஆகாஷை நம்பினாள். ஊரே அவளை தப்பாய் பேசிய போது கூட என் ஆகாஷுக்கு உண்மை தெரியும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவளது அந்த ஒற்றை நம்பிக்கையும் இப்போது வேரோடு சாய்ந்து விட்டது. அவளது உடலுக்குள்ளேயே ஒரு தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. சத்தமிட்டு அழக்கூட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே கும்மை கொண்டு அழுதாள்.
அவளது மடியில் இருந்த குழந்தை தன் தாய் அழுவதை பார்த்து புரியாமல் அவள் முகம் தொட்டது. இனி எனக்கும் அவருக்கும் எந்த பந்தமும் இல்லை அண்ணா. நான் நினச்சது தப்பு. அந்த வீட்டில் எனக்கு இனி இடமே இல்லைன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. இனிமே நான் அவரோட வர்ஷினி இல்லை என்று தேம்பியபடி தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். தன் வாழ்க்கையே இருண்டு விட்டதாக உணர்ந்த வர்ஷினியின் மௌன அழுகை அந்த அறையின் சுவர்களை கிழித்தது. ஆகாஷ் வீட்டிலிருந்து வக்கீல் சென்ற பிறகு வீடே அமைதியாக இருந்தது. ஆனால் வசந்தின் உள்ளம் மட்டும் எரிமலையாய் கொதித்து கொண்டிருந்தது. அண்ணன் ஆகாஷ் அறைக்குள் முடங்கி கிடக்க அகிலா மட்டும் ஹாலில் அமர்ந்து மிக நிதானமாக நகம் வெட்டி கொண்டு முகத்தில் ஒரு வெற்றி களிப்போடு அமர்ந்திருந்தாள். அவளது அந்த நக்கலான சிரிப்பை கண்டதும் வசந்த் அவள் அருகே சென்றான். என்ன அகிலா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? நீ நினைச்ச மாதிரியே அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அண்ணனும் கையெழுத்து போட்டுட்டாரு. இப்போ உன் மனசு ரொம்ப குளிர்ந்திருக்குமே என்று கேட்டான். அகிலா அலட்சியமாக நிமிர்ந்து பார்த்தாள். ஆமாம் வசந்த், சந்தோஷமாக தான் இருக்கு. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும்ல. உன் அண்ணி யோக்கியதை தான் ஊருக்கே தெரிஞ்சிடுச்சே, அப்புறம் எதுக்கு இன்னும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற? வசந்த் ஓங்கி மேசையை தட்டினான். நிறுத்து அகிலா, அண்ணியை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணி உன்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்த்தாங்க. ஆனால் நீ அந்த அஸ்வின் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையிலேயே மண்ணை அள்ளி போட்டுட்ட. நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு எப்படி இதுக்கு ஒரு மனசு வந்தது? அகிலா ஆத்திரத்தில் எழுந்தாள். வசந்த், வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒன்றும் தப்பு பண்ணலை. அவ என் அண்ணன் உயிரோட விளையாடிட்டா. அதுக்கான தண்டனையை இப்போ அனுபவிக்கிறா. வசந்த் ஏளனமாக சிரித்தான். அந்த அஸ்வின் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு கிரிமினல். அவனை போய் அண்ணன்னு சொல்கிற பாரு. இன்னைக்கு அண்ணி அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீயும் அந்த அஸ்வினும் பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும். அன்னைக்கு இந்த வசந்த் உன்னை சும்மா விடமாட்டான். என்ன மிரட்டுறியா வசந்த் என்று அகிலா சண்டைக்கு வந்தாள். இது மிரட்டல் இல்லை அகிலா, எச்சரிக்கை. அண்ணன் இப்போதைக்கு அமைதியாக இருக்கலாம். ஆனால் உண்மை வெளியே வரும்போது இந்த வீட்டு வாசலில் விட்டு முதல்ல வெளியே போகிறது நீயா தான் இருப்ப. உன்னோட இந்த நடிப்பு, சூழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அஸ்வின் உன்னை வச்சு விளையாடுறான்னு உனக்கு இப்போ புரியாது. அவன் விழும்போது நீயும் சேர்ந்து தான் விழுவ என்று விரலை நீட்டி எச்சரித்தான். வசந்தின் கண்கள் சிவந்து போயிருப்பதை பார்த்த அகிலாவுக்கு உள்ளுக்குள் ஒரு சிறு நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வெறுவெறுவென தனது அறைக்குள் சென்றாள். அகிலாவின் இந்த துணிச்சல் அஸ்வினின் பலத்தால் வந்தது என்பதை வசந்த் உணர்ந்தான். இவளை இப்போதைக்கு திருத்த முடியாது. அஸ்வினின் வேரையே அறுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் வசந்த். அகிலா கோபமாக சென்ற பிறகு வசந்த் அந்த வெறிச்சோடிய ஹாலில் தனியாக நின்றிருந்தான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. வெளியே காட்டிக்கொள்ளாத ஒரு பெரிய ரணம் அவனது இதயத்திற்குள் இருந்தது. மெதுவாக தோட்டத்தில் இருந்த அந்த தனிமையான பெஞ்சில் சென்று அமர்ந்தான். இருள் மெல்ல சூழத் தொடங்கி இருந்தது. அவனது மனதைப் போலவே தனது கைபேசியில் இருந்த அகிலாவின் புகைப்படத்தை மெல்ல வருடினான். அகிலா, நீ ஏன் இப்படி மாறிட்ட? அவனது உள்மனம் அவளிடம் பேசத் தொடங்கியது. எனக்கு தெரியும் நீ கெட்டவ இல்லைன்னு. ஆனால் அந்த அஸ்வின் உன்னோட வாழ்க்கையே மாற்றிட்டான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியே, இது நிஜமாவே நீதானா? அஸ்வின் உன்னோட மனசில் விஷத்தை விதைச்சி உன்னை மாற்றிட்டானா? ஒருவேளை நாளைக்கு எல்லா உண்மையும் ஆதாரத்தோடு வெளியே வரும்போது அப்பவும் நீ அந்த அஸ்வினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? வசந்தின் கண்கள் இப்போது அருவியாய் கொட்டின. வர்ஷினி அண்ணிப்பட்ட அவமானம் சாதாரணமானது இல்லை. அண்ணன் ஆகாஷ் மனசுக்குள்ளே எப்படி துடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவரோட வாழ்க்கையும் சதைச்சி என்னோட நம்பிக்கையும் உடைச்சிட்டியே அகிலா. ஒருவேளை நீயே இந்த சதியில் முழுசாக சம்மந்தப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சா உன்னை காப்பாற்ற என்னாலேயும் முடியாது. வானத்தை பார்த்தவன் விதி எங்களை எங்கே போய் கொண்டு நிறுத்தப் போகிறதோ தெரியல. ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இந்த வீடு இப்போ இருக்குது. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு விதி விட்ட வழியிலேயே போவோம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு முகத்தை துடைத்து கொண்டான். அவன் மனதிற்குள் அகிலா மீதான காதலும் வர்ஷினிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான கோபமும் ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தி கொண்டிருந்தன. அறைக்குள் நுழைந்த அகிலாவுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. வசந்த் தன்னை எச்சரித்ததும் வர்ஷினிக்கு ஆதரவாக பேசியதும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எல்லாரும் அந்த வர்ஷினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா?
என்று கத்திக்கொண்டே அங்கிருந்த புத்தகங்களை இழுத்து போட்டாள். அப்போது அலமாரியின் இடுக்கில் இருந்த வசந்தின் டைரி கீழே விழுந்தது. அதில் இருந்து நழுவி விழுந்த அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அகிலா அப்படியே சிலையாக நின்றுவிட்டாள். அறையின் தரை முழுவதும் சிதறி கிடந்த பொருட்களுக்கு நடுவே அகிலா ஒரு சலனமற்ற சிலையைப் போல நின்றிருந்தாள். ஆத்திரத்தில் அவள் வீசி எறிந்த வசந்தின் டைரியில் இருந்து நழுவிய அந்த ஒரு சிறிய புகைப்படம் அவள் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருக்கும் இரகசியங்களின் அடித்தளத்தையே ஆட்டி பார்த்துவிட்டது. நடுங்கும் விரல்களால் அந்த புகைப்படத்தை எடுத்த அகிலாவின் பார்வை மங்கலானது. அதில் அவளது உயிர் தோழி மதியும் அவளது கணவன் வசந்தும் ஒருவருக்கொருவர் தோளோடு தோள் சாய்ந்து உலகத்தையே மறந்து அத்தனை அழகாக சிரித்து கொண்டிருந்தனர். மதி! அகிலாவின் உதடுகள் அதிர்வில் துடித்தன. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு அந்யோன்யம். அப்படின்னா நீயும் வசந்தும் ஏற்கனவே? அகிலாவின் கண்கள் அருவியென கொட்டின. அவளது நினைவுகள் அலைகளாக பின்னோக்கி சென்றன. மதி கர்ப்பமாக இருந்தபோது, ஊரே அவளை தூற்றிய போதும் அகிலா மட்டும்தான் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தாள். யாரடி அந்த பையன்? யாருக்காக இந்த அவமானத்தை சுமக்கிற என்று அகிலா கதறிய போதெல்லாம் மதி மௌனமாக அழுவாளே தவிர ஒருபோதும் அவன் பெயரை சொன்னதில்லை. அன்னைக்கு நீ மறைச்ச அந்த பெயர் வசந்துதானா? அவர் ரொம்ப நல்லவர் அகிலா. ஆனால் விதியால் பிரிஞ்சிட்டோன்னு நீ சொன்ன அந்த பாவி இவன் தானா? உன் வயத்தில் வளர்ந்த அந்த பொம்மைக்கு காரணமானவன் இந்த வசந்துதானா? அகிலாவுக்கு மூச்சு முட்டியது. அகிலாவிற்கு தன் கணவன் வசந்த் மேல் இருந்த அத்தனை மதிப்பும் அந்த ஒரு புகைப்படத்தால் சுக்கு நூறாக உடைந்தது. அட பாவி, என் தோழியோட வாழ்க்கையை அழிச்சு அவளை கர்ப்பமாக்கி அனாதையா சாக விட்டுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத உத்தமன் மாதிரி என் கூட வாழ்ந்துட்டு இருக்குதியா? உன்னோட இந்த துரோகத்தை கண்டுபிடிக்காம போயிட்டனே. அகிலாவின் அழுகை இப்போது ஆத்திரமாக மாறியது. மதியின் பிரசவ வேதனையும் அவள் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அந்த கடைசி நிமிடங்களும் அகிலாவின் கண்ணுக்குள் வந்து போயின. என் தோழிப்பட்ட ஒவ்வொரு துளி வேதனைக்கும் இந்த வசந்துதான் காரணம். மதியை ஏமாத்தி சாகடிச்சவன் கூடவே நான் குடும்பம் நடத்துறது நான் மதிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த புகைப்படத்தில் இருந்த வசந்தின் சிரிப்பை பார்க்க பார்க்க அகிலாவிற்கு அவன் மேல் அருவருப்பு உண்டானது. எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க வசந்த். வர்ஷினிக்கு நியாயம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு பொண்ணோட உயிரையே பறிச்சவன் நீங்க தான். இதோ என் மதியோட சாவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களை இப்பவே வெட்டி சாச்சாலும் என் ஆத்திரம் தீராது. அகிலா அந்த புகைப்படத்தை தன் நெஞ்சோடு சேர்த்து அழுத்தி பிடித்து கொண்டாள். அவளது கண்கள் சிவந்து முகம் மாறியது. அவளது தோழியின் ஆன்மா சாந்தியடைய வேண்டுமானால் வசந்தின் இந்த முகத்திரியை கிழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். கையில் இருந்த புகைப்படத்தை விட வசந்தின் அந்த பழைய டைரி அகிலாவை காந்தம் போல ஈர்த்தது. நடுங்கும் கைகளால் அந்த டைரியின் பக்கங்களை புரட்டத் தொடங்கினாள். ஒவ்வொரு பக்கத்திலும் இருந்த வசந்தின் கையெழுத்து அகிலாவின் இதயத்தில் சூடான ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போலவே இருந்தது. டைரியின் முதல் பக்கங்களிலேயே வசந்த் மதிக்கு எழுதிய காதல் கவிதைகளும் கடிதங்களும் நிறைந்திருந்தன. என் உயிர் மதிக்கு, உன் சிரிப்பில் நான் தொலைந்து போகிறேன். இந்த உலகமே நமக்கு எதிராக நின்றாலும் நம் காதல் ஜெயிக்கும். உன்னை தழுவும் ஒவ்வொரு நொடியும் நான் சொர்க்கத்தை காண்கிறேன். வசந்தின் இந்த வரிகளை படித்த அகிலாவிற்கு இரத்தம் கொதித்தது. பக்கங்களை புரட்ட புரட்ட அவர்களுக்கிடையிலேயான நெருக்கத்தை பற்றி வசந்த் அப்பட்டமாக எழுதியிருந்தான். இருவரும் ரகசியமாக சந்தித்த இடங்கள், மதியின் மீது அவன் கொண்டிருந்த தீராத காதல் என அனைத்தும் அந்த டைரியில் பதிவாகியிருந்தது. ஐயோ பாவி, இவ்வளவு தூரம் அவளை நெருங்கிட்டு கடைசியில் அவளை அனாதையாக விட்டுட்டு வந்துட்டியே. அவளை உருகி உருகி காதலிச்சு ஏமாத்தின நீ இன்னைக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்குதியா? அகிலாவின் கண்கள் சிவந்தன. அகிலாவின் ஆத்திரம் எல்லை கடந்தது. மதி என்கிட்ட அவர் என்னை கைவிட மாட்டார் அகிலான்னு சொன்னப்ப அவ இவனை எவ்வளவு நம்பி இருக்கா. ஆனால் இவன் அவளோட கஷ்ட காலத்தில் அவளை தவிக்க விட்டு அவள் இறந்த பிறகு அவளோட குழந்தை பொம்மையை பற்றி கவலையே இல்லாமல் என்கிட்டயே வந்து காதலை பற்றி பேசுகிறானா? துரோகி, உலக மகா துரோகி நீ வசந்த். இதனால தான் நீ ஃபர்ஸ்ட் நைட்டில் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேயா? உன்னோட கேரக்டரே இதுதானா? நான் கூட என்னவோ என் மேலே உள்ள கோபத்தில் அப்படி நடந்துக்கிறேன்னு தப்பாக நினச்சிட்டேனா? வசந்த் அவளை தொட்ட ஒவ்வொரு தொடுதலும் இப்போது அவளுக்கு அருவருப்பாக தெரிந்தது. உன்னோட இந்த முகத்தை மறைச்சிட்டு தானே உன் அண்ணன் ஆகாஷ் முன்னாடியும்
வர்ஷினி முன்னாடியும் பெரிய யோக்கியன் மாதிரி பேசிகிட்டு இருந்த. உன்னோட உண்மையான முகம் இப்போ என் கையில் சிக்கிடுச்சு. மதிப்பட்ட அத்தனை வலிக்கும் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா. அகிலா ஆவேசத்தில் அந்த டைரியை இறுக பற்றி கொண்டாள். அவளது உடல் கோபத்தில் அதிர அந்த டைரியையும் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு ஓடினாள். அங்கே ஃபோனில் ஏதோ பேசிக் கொண்டிருந்த வசந்தின் முன்னால் போய் நின்றாள். அவளது கோபமான முகத்தை பார்த்த வசந்த், என்ன அகிலா, என்ன ஆச்சு என்று கேட்க அவனது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் அகிலா. அந்த சத்தம் அந்த வீடையே அதிர வைத்தது. கையிலிருந்த டைரியையும் புகைப்படத்தையும் அவன் முகத்தில் வீசி எறிந்தாள். இப்போ சொல்லுங்க வசந்த், யார் இந்த பொண்ணு? இவளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவளை சாகடிச்சது நீங்க தானே என்று ஒரு பெண் சிங்கத்தை போல கர்ஜித்தாள். தரையில் சிதறிய அந்த பழைய நினைவுகளை பார்த்த வசந்தின் முகம் ஒரு நிமிடம் வெளுத்து போனது. அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. அகிலா, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று நாக்கு தடுமாற அந்த புகைப்படத்தில் இருந்த மதியின் சிரிப்பையை வெறித்து பார்த்தபடி வசந்த் கேட்டான். அகிலா ஏளனமாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் வலி கலந்திருந்தது. எங்கே இருந்து கிடைச்சா உனக்கு என்ன வசந்த்? பாவம் செய்தவன் அதை இருட்டில் மறைக்க நினைப்பான். ஆனால் செஞ்ச பாவம் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும். ஆக மொத்தம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோக்கியன் வேஷம் போடுற அயோக்கியங்கன்னு இப்போ நல்லா தெரிஞ்சிடுச்சு. அண்ணன் போலீஸ், தம்பி இப்படி ஒரு கிரிமினலா என்று சீறினாள். வசந்தின் கண்கள் சிவந்தன. என்ன அமைதியாயிருக்க, இப்போ பேசுடா என்று மீண்டும் அகிலா அவனை அடிக்க கையை ஓங்கிய போது மின்னல் வேகத்தில் அவளது மணிக்கட்டை இறுகப்பற்றினான். அவளது கையை அசைக்க முடியாதபடி கீழே இறக்கியவன் ஒரு விதமான காட்டுத்தனமான குரலில் சொன்னான், அகிலா, இது என்னோட பர்சனல், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. இதில் நீ தேவையில்லாமல் தலையிடாத. இதோ பாரு, என் டைரியை எடுத்ததோடு நிறுத்திக்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் வேற மாதிரி ஆகிடுவேன். மரியாதையா இதை இப்பவே என்கிட்ட கொடுத்துடு என்று எச்சரித்தான். வசந்தின் பிடியிலிருந்து தன் கையை ஆவேசமாக உதறி அகிலா அவனை விட ஆக்ரோஷமாக கத்தினாள். பர்சனலா? எதுடா பர்சனல்? ஒரு அப்பாவி பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை கெடுத்து அவள் வயத்தில் ஒரு குழந்தைய கொடுத்துக்கிட்டு அவளை நெடுத்தெருவில் கைவிட்டுட்டு வந்தியே, அதுக்கு பேர் தான் உன்னோட பர்சனலா? மதியோட வாழ்க்கையை அழைச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு திமிரா உன்னால் பேச முடியுதா? ஒரு உயிரையே காவு வாங்கிட்டு அதை பர்சனல்னு சொல்லி மறைக்க பார்க்குறியா? வசந்த் ஏதோ பேச முயல அகிலா அவனது சட்டையை பிடித்து உலுக்கினாள். அன்னைக்கு வர்ஷினியை பற்றி அஸ்வின் தப்பாக பேசும்போது மட்டும் பெண்களோட மரியாதை முக்கியம்னு லெக்சர் கொடுத்தியே, இப்போ சொல்லு, நீ பண்ணதுக்கு பேர் என்ன? ஒரு பொண்ணோட உயிரையே பறிச்சவன் நீ. மதியோட சாவுக்கு காரணமான இதே கையால் தான் இன்னைக்கு என்ன தொடரியா? ஷே, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு அருவருப்பான மிருகம்தான் தெரியுது வசந்த். அகிலா, உனக்கு உண்மை தெரியாது, எதையும் தெரிஞ்சிக்காம வாய்க்கு வந்தபடி பேசாத என்று வசந்த் கர்ஜித்தான். அவனது குரலில் வேதனையும் ஆத்திரமும் போட்டி போட்டன. என்ன, உண்மை தெரியாதா? இந்த டைரியில் நீயே உன் கையால் எழுதுனதெல்லாம் பொய்யா? உன் காதலையும் காமத்தையும் பக்கம் பக்கமாக கவிதை மாதிரி எழுதி வச்சிருக்கிறியே, அது பொய்யா? இதோ பார் வசந்த், வர்ஷினி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய உத்தமன் மாதிரி நடிக்கிறியே, நீ பண்ண துரோகத்தோடு ஒப்பிடும்போது மற்றவங்க எல்லாம் எவ்வளவோ மேல். மதியை ஏமாத்திட்டு அதே போல் என்னையே சேர்த்து ஏமாத்தலான்னு நினச்சியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னோட பர்சனல் விஷயமா, இல்லை என்னோட வாழ்க்கையை சிதைக்கவா? நீயும் அஸ்வினும் ஒன்று தான். அவன் வெளியே தெரிகிற எதிரி, நீ கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி. வசந்தின் கண்கள் கலங்கின. ஆனால் அதே சமயம் அவனுக்குள் ஒரு கோபம் தாழாமல் இருந்தது. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அகிலா. மதிய நான் ஏமாத்தலை, சூழ்நிலை தான். ஓ, சூழ்நிலையா? ஒவ்வொரு ஐயோக்கியனும் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான் வசந்த். நிறுத்து. இனி உன் வாயால் மதியோட பேரை கூட சொல்லாத. அவள் செத்து போயிட்டா. அவள் உயிரோட இருந்திருந்தா உன் முகத்தில் காரி துப்பி இருப்பா. மதியோட குழந்தைய அனாதையா விட்டுக்கிட்டு இன்னைக்கு நீ என்கிட்டயே நியாயம் பேசுகிற, வர்ஷினிக்காக வாதாடுற. உன்னோட இந்த யோக்கியன் முகமுடிய இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டில் எப்படி தளர்ந்துமிந்து நிற்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஒரு துரோகி கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லடா. அகிலாவின் வார்த்தைகள் வசந்தின் இதயத்தை ரணமாக்கின. ஒரு பக்கம் தனது பழைய காதலின் வலி, மறுபக்கம் அகிலாவின் இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். வசந்த் இப்போது ஒரு பெரிய சுழலில் சிக்கிக்கொண்டான்.
அதிலிருந்து அவன் மீண்டு வரப்போவது எப்படி?